வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தினமும் போதிய அளவில் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்பதை வெளிக்காட்டும் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருக்க வேண்டுமெனில் அன்றாடம் போதிய அளவில் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். உடற்பயிற்சியை தினமும் செய்வதன் மூலமாக உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதிலும் சாதாரண உடற்பயிற்சியை விட கடுமையான உடற்பயிற்சியை செய்வது மிகவும் நல்லது. அதாவது வாரத்திற்கு 7 நாட்களும் 60 நிமிடம் உடற்பயிற்சி செய்வதை விட வாரத்திற்கு 3 நாட்கள் கடுமையான உடற்பயிற்சியை 20 நிமிடம் செய்வது எவ்வளவு சிறந்தது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தினமும் போதிய அளவில் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்பதை வெளிக்காட்டும் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். உடற்பயிற்சி செய்து முடித்த பின் எதை கொடுத்தாலும் மிக விரைவாக சாப்பிட்டால் நீங்கள் சரியான அளவில் உடற்பயிற்சி செய்துள்ளீர்கள் என்ற அர்த்தம். அதிலும் 20 முதல் 25 நிமிடங்களுக்குள் சாப்பிட்டு முடித்தால் உடலானது உணவை வேகமாக ஆற்றலாக மாற்றி பயன்படுத்துகிறது. மேலும் இதனால் தசைகளுக்கு வேண்டிய சத்துக்களும் கிடைத்து விரைவில் புதுப்பிக்கப்படவும் உதவி செய்யும். படுக்கையில் விழுந்ததும் தூங்கிவிட்டு மறுநாள் காலையில் புத்துணர்ச்சியுடன் இருப்பதை உணர்ந்தால் நீங்கள் தினமும் சரியான அளவில் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு தசைகள் வீக்கமடையுது அப்படின்னா கடுமையான எடையை தூக்கி உடற்பயிற்சியை செய்யும்போது அதிக அளவு ரத்தம் அழுத்தப்பட்டு தசைகளுக்கு ஊட்டச்சத்துக்களும் ஆக்சிஜனும் கிடைத்து தசைகள் வளர்ச்சி பெறுகின்றன என்ற அர்த்தம். எப்போதும் மனம் ரிலாக்ஸாக எந்த விதமான அழுத்தமும் இன்றி இருந்தால் நீங்கள் தினமும் சரியான அளவில் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். உடற்பயிற்சி செய்யும் போது ஒவ்வொரு உடற்பயிற்சியை முடிக்கும் தருணம் மிகவும் கடினமாக இருந்தால் நீங்கள் சரியான உடற்பயிற்சியை செய்து வருகிறீர்கள் என்ற அர்த்தம். கடுமையான உடற்பயிற்சியை செய்து ஒரு நாளைக்கு மேல் தசைகளின் கடுமையான வலியை உணர்ந்தால் அதுவும் சரியாக உடற்பயிற்சியை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.